ஏதோ 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது பைக்கு, காரு. இது 500 அடிச்சு மேல எந்திரிக்கிறது. அப்படித்தான் நீங்க உருண்டுகிட்டு இருக்கீங்க, ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்ற, இது இல்ல, இது இல்ல. நான் சிலுவையில கொடுத்த கரையை இதுக்கு இல்ல, இதுக்கு இல்ல. வேறு ஒன்று. அந்த இடத்துக்கு பிக்கப் ஆகி வருவீங்க. வர சொல்வார், இப்பதான் என் ரட்சிப்பு உன்னில் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. இரண்டாவது ஏன் நம்ம ஐஸ்வர்யத்தை பேசுறோம்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பை ஃபுல் எஃபெக்ட்டுக்கு வெளியே கொண்டு வாங்கன்னு பைபிள் சொல்லுது. எப்ப ரட்சிப்பு நிறைவேறுது? உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்போது ரட்சிப்பு நிறைவேறுது. ஏன் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னும் ஒழுக்கம் இருந்தால் போதாதா? இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்ததின் பல விளைவுகளில் ஒன்று, தெய்வீக ஆசீர்வாதங்களில் ஒன்று ஐஸ்வர்யம். அப்ப எப்பொழுது இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது? நிறைவேறது என்ன? ஃபுல் எஃபெக்ட்டுக்கு வருது. ஃபுல் எஃபெக்ட்டுக்கு வருது. எப்ப வருது? எப்போ உங்க சரீரத்தில், உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல நீங்க மல்டி குரோரை தாண்டீங்களோ, அப்பதான் ரட்சிப்பு நிறைவேறுது. புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்பதான் இந்த ரட்சிப்பை கொடுத்தவர் அதோட ஃபுல் எஃபெக்டை பாக்குறாரு. சார், இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். போன வாரம் கொடுத்த செய்தி, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒரு ஆகாய விமானத்தை பறக்க வைக்கிற என்ஜினை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். அது 500 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல தூக்கிட்டு போறது. எத்தனை பேரை வேணாலும் தூக்கிட்டு போகும்? 500 பேரையும் 600 பேரை கூட 700 பேரை கூட தூக்கிட்டு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பறக்கக்கூடிய அளவு வல்லமை உள்ள ஒரு என்ஜினை கண்டுபிடிச்சு, அதனை ஃபுல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சு ஒரு பிளைட்ல பிக்ஸ் பண்ணி இப்ப அதை அந்த வண்டியை உருட்டுறான். வண்டியை ஸ்டார்ட் பண்றான். இப்ப இந்த பிளைட் என்ன செய்யுது? இந்த ரன்வேக்கு வரும் பாத்தீங்களா, வர்ற வரைக்கும் ஓடும் பாத்தீங்களா? எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு? ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படியே கட 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 அப்படியே மெதுவா கட 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 கட. உடனே அந்த பைலட், ஐயா இப்படியே போனா நான் மெட்ராஸ் போயிருவேன், நான் போயிருவா அப்படின்னா, தம்பி இதுக்கு நீ இந்த பிளைட்ல ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பாண்டியன் பஸ்ல ஏறி போலாம். கட 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 அப்படியே ஏறி ரன்வே பிடிச்சிட்டான். பிடிச்சோன்னு மெதுவா திருப்பினவன் மெதுவா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போகும். அப்ப சொல்ற, ஐயா இப்ப அதை விட ஸ்பீடா இருக்கு, இப்படியே நான் திருச்சி வெளியா போயிடுறேன் அப்படின்னா, அப்பவும் அந்த என்ஜினை கண்டுபிடிச்சோம். இதுக்காக இந்த என்ஜின் கிடையாது. இன்னும் அமுக்கு ஆக்சிலேட்டர், இன்னும் கூட ஆக்சிலேட்டர், இன்னும் கூட ஆக்சிலேட்டர், இல்லரா லிவர அப்படியே போய் 500 ஆகி கப்புன்னு மேல ஏறும் பாரு. இதுதான்டா, இதாண்டா, இதாண்டா, இதுதான்டா. இதுக்குத்தான் நான் இந்த என்ஜினை ரெடி பண்ணேன். ஏதோ 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது பைக்கு, காரு. இது 500 அடிச்சு மேல எந்திரிக்கிறது. அப்படித்தான் நீங்க உருண்டுகிட்டு இருக்கீங்க, ஓடிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்ற, இது இல்ல, இது இல்ல. நான் சிலுவையில கொடுத்த கரையை இதுக்கு இல்ல, இதுக்கு இல்ல. வேறு ஒன்று. அந்த இடத்துக்கு பிக்கப் ஆகி வருவீங்க. வர சொல்வார், இப்பதான் என் ரட்சிப்பு உன்னில் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அந்த நாளுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்கு தான் இன்னைக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். அதைத்தான் இன்னைக்கு கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவருக்கு பிடிக்கிறது. ஆமா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல. அதனால நீங்க என்ன சொல்லிருங்க, எனக்கு பணக்காரனா விருப்பம் இல்லாத ஒரு 10 பேர் இருப்பீங்க உள்ள நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்லுங்க, பரவாயில்ல நீங்க கொடுங்க, நான் ஜஸ்டின் பேர் கொடுத்துறேன் அப்படின்னு ஜோம் பண்ணுங்க. என் பக்கத்துல ராஜ்குமார் எப்போ உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் சிக்கன் வைக்கும்போது அது மட்டும் நான் வெஜிடேரியன். நான் சொல்லுவேன், ஏன் வேணான்ற, வாங்கிக்க, போனப்புறம் ஏன் இலையில வை. நீ வேணான்னு சொல்றனால வெட்டியா அவ்வளவு பெரிய சட்டியில போய் சேரப்போகுது. வாங்கிக்க, யார்ட்டையாச்சும் கொடு. யாரும் வயசு எடுத்து விரும்பாதவங்க இருக்கீங்களா? என்கிட்ட கொடுத்துருங்க. ஆமென், இயேசு நாமத்தில்.